தண்ணி ரெடியாவே இருக்கு. பாஸ் பாஸ் வந்துட்டேன். கவலைப்படாதீங்க, உங்களை கூலாக்குறேன். ஐயோ பாஸ், ஆரம்பிங்க, உங்களை கூலாக்குறேன். அது ஹாட் வாட்டர். ஐயோ இங்க ஏதோ தப்பு நடந்துச்சு பாஸ். ஓடுறா. டேய் பைத்தியக்காரங்களா. ஏப்பா சகல, நீ என்னப்பா இவ்வளவு கூலா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அந்த கம்னாட்டி ஆர்ம்ஸ் டச் பண்ண சொல்லும்போது சப்பு சப்புன்னு 4 அற விட்டுருப்பியா அவனை? அவர் ஏதோ பண்ணிட்டு போறாரு, விடுங்க. சரி போலாம். இருப்ப பாத்துட்டு வந்துடுறேன். எதுக்கு இதை ஊத்தணும்? வாங்க. என்ன இவ்வளவு சூடா இருக்கு? தம்புல டேய், என்ன இவ்வளவு சக்கையா இருக்கு? டேய் அமெரிக்கா காரா, உன்ன இப்படிதான் அமெரிக்காவில ஏமாத்திட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. என் அக்கா ரோட்ல போற ஒருத்தரோட ஃபங்க்ஷனுக்கு போனாலும் போவாளே தவிர ஓ சம்பந்தப்பட்ட எந்த ஃபங்க்ஷனுக்கும் வரமாட்டா. அவங்க கண்டிப்பா வருவாங்க. அவ வரலன்னா நீ என்ன பண்ணுவ? நீ இந்த வீட்டை விட்டே போயிடணும். ஒருவேளை இதுலயும் நீங்க தோத்துட்டா அதையும் நீயே சொல்லு. அந்த இடத்த கூட்டி பெருக்கி நல்லா சுத்தமா நீங்க தான் மெயின்டைன் பண்ணணும். இந்த சவாலுக்கு நான் ஒத்துக்கிறேன். சாமுண்டீஸ்வரி, சொல்லுங்க மேடம். நீங்களும் வாங்க, சேர்ந்தே சிலையை திறந்து வைப்போம். உங்க மாப்பிள்ளையும் அதைத்தான் ஆசைப்படுறாரு. இதுதான் சந்திரா நல்ல யோசனை. எங்கேயாச்சும் போயிட்டு நிம்மதியா இருந்துட்டு வரலாம். மாத்தி மாத்தி நம்மள கிண்டல் பண்றதையும் நக்கல் பண்றதையும் கேட்டு கேட்டு டென்ஷன் ஆகிறத விட எங்கேயாச்சும் போய் ஒரு நல்ல லாட்ஜ்ல தங்கி வாய்க்கு ருசியா நமக்கு வேணுங்கிறத ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டு டிவி சீரியல் பார்த்துட்டு திரும்பி வருவோம். என்ன இவளுக இங்க இருக்காளுக? ஒருவேளை நாம எஸ்கேப் ஆகுறது தெரிஞ்சுதான் மடக்கிறதுக்காக இங்க இருக்காங்களா? என்ன 3 பேர் இங்க நிக்கிறீங்க? என்ன விஷயம்? நாங்க சும்மா காத்தாட இந்த பக்கம் வந்தோம். நீங்க என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? என் போன்ல வீட்டுக்குள்ள சிக்னல் கிடைக்கல. ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பண்ணணும், அதுக்காக தான் வெளியில வந்தேன். இல்லையே சித்தி, உங்களை பார்த்தா எனக்கு வேற விதமா தோணுது. வேற என்ன விதமா தோணுது? இல்ல, உங்களை பார்த்தா சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு போற மாதிரி இருந்துச்சு. ஏய், என்னடி உளர்ற? நான் எதுக்கு சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு போகணும்? அப்படி எந்த அவசியமும் எனக்கு இல்ல. ஒருவேளை இங்க இருந்து போர் அடிச்சு அப்படியே எங்கேயாவது எஸ்கேப் ஆகி போய் எங்கேயாவது தங்கி வாய்க்கு ருசியா சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா பொழுது போக்கிட்டு வரலான்னு பிளான் போட்டிருக்காங்களோன்னு அப்படிதான் எனக்கு மனசுல தோணுச்சு. என்ன இது? இவன் நாம மனசுல நினைச்சத அப்படியே சொல்றான். பயங்கரமான ஆளா இருக்காளே. என்ன சித்தி யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. சிக்னல் கிடைச்சுதா? எங்க கிடைச்சது? சோனியம் பிடிச்ச சிக்னல். என்ன பின்பக்கமா எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அது முடியலையே. வேற பக்கமா ட்ரை பண்ணுவோம். சரி, அந்த பக்கம் போய் பாப்போம். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய பேச்சு என்ன, பண்ண பிராடுத்தன என்ன? சித்தி, எல்லாமே கூட்டியாச்சா? ஏண்டி பாக்கலையா நீ கூட்டினத? சரி, அப்ப கோலை யாரு போடுவா? எங்க இல்ல, என் நேரம்டி. நீ எல்லாம் எனக்கு வேலை சொல்ற பாரு. சின்னத்த பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நோ டைம். சட்டு புட்டுன்னு ஒரு 64 புள்ளி கோலம் போடுங்க.
ஏய், 2 பேர் படிச்சவங்க தானே? இல்ல. உங்க 2 பேருக்கு மூளை இருக்கா? கார்பெட்ல யாராவது கோலம் போடுவாங்களா? அறிவில்ல? எனக்கு அறிவும் இல்ல படிக்கவும் இல்ல. நீங்க முதல்ல கோலத்தை போடுங்க. லூசுங்களா? கோலமாவுக்கு எங்க போறது? அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? இப்ப வரும் பாருங்க. முட்டாள கிரிகிரி. 1 2 3 போதுமா? சவாலு. சீ, குடுத்து தொலை. கார்பெட்ல கோலம் போடுவாங்களா யாராவது? அட நீங்க போடுங்க. அதெல்லாம் போடலாம், போடுங்க சித்தி. நாளைக்கு நாங்களா பெருக்க போறோம், நீங்க தானே பெருக்க போறீங்க. என்ன சின்னத்த 24 புள்ளி கோலம் போட்டா எப்படி? என்னமோ போங்க. இன்னைக்கு முத நாளுங்கிறதுனால உங்களை மன்னிச்சு விடுறேன். நாளைக்குள்ள கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணும் பாத்துக்கோங்க. உஷ்ஷு. அம்மா. போதுமா? சின்னத்த இன்னைக்கு வேலை ஓகே. ஆனா இன்னும் உங்ககிட்ட இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்கறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இன்னைக்கு மன்னிச்சு விட்டுறேன். இன்னும் 10 நாள் இதை விட பெட்டரா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சவால் ஓவர். ஏங்க போலாம் வாங்க. ஓகே சகல, வாங்க போவோமா?